எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருந்தனர். தவறுதலாக காங்கேசன்துறை கடல் பகுதியில் நுழைந்து மீன்பிடித்ததாக தெரிகிறது. அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 படகுகளில் இருந்த 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மீனவர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து வருவது மீனவ கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் அக்கட்சியைச் சேர்ந்த வடசென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கடந்த 24ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் வெற்றி வாய்ப்பு, எம்பிக்களின் செயல்பாடுகள், கூட்டணி கட்சிகள் உடனான உறவு உள்ளிட்டவை பற்றி திமுக நிர்வாகிகளிடம் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடசென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை மற்றும் தென்சென்னை தொகுதிகளை மீண்டும் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் எனவும் தற்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் கூட்டணி குறித்து தொண்டர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அரசியல் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜே.கே. வாசன் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியிருக்கும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே.கே. வாசன் அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் நட்புறவில் இருப்பதாக கூறினார். தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல், அதற்கான வியூகம், கூட்டணி, இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும். தமாக தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என கடந்த நவம்பர் மாதம் ஜே.கே. வாசன் தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை ஜே.கே. வாசன் சந்தித்த நிலையில் பாஜக சார்பில் ஜே.கே. வாசன் அதிமுகவிடம் தூது அனுப்பப்பட்டாரா என்று தனக்கு தெரியாது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தமாக தலைவர் ஜே.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். ஒரு தலைவர் அந்த கட்சியில இன்னொரு தலைவரை போய் பார்ப்பது அப்படிங்கறதுல இதுல யாருக்கு தூது ஒன்று. இரண்டாவது, ஒரு பிஜேபி கட்சியில ஒருத்தர் தூது அனுப்புறாங்க இல்ல பேச அனுப்புறாங்கன்னா அதை அந்த கட்சி அதை எந்த தகவலை யாருக்கு சொல்லுது அப்படிங்கறது கட்சிக்கு தான் தெரியும். மீது யாருக்கு அதை சொல்ல முடியாது. நாங்க இந்நிலையில் பாஜகவை எதிரி என்ற கண்ணோட்டத்தில் தான் அதிமுக பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். யாரு விமர்சனம் பண்றது இல்ல, திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக பிஜேபி இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் மோடி கால விழுந்துட்டு வராங்க. இங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்க போய் பல்லுக்கு தூக்கிட்டு வராங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நாங்க கிடையாது. எங்களை பொறுத்தவரை தோழமையோட இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எதிரி என்ற கண்ணோட்டத்தோட தான் நிச்சயமா பார்ப்போம். பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஜெயக்குமார் மீண்டும் கூறியுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா இடையேயான சந்திப்பு பேசுபொருளாகியுள்ளது. சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவிடத்தில் அவரது நினைவு நாளையொட்டி பலரும் அஞ்சலி செலுத்தினர். அப்போது நினைவிடம் அருகே தன்னுடைய காரிலிருந்து இறங்கிய பன்னீர்செல்வம் சசிகலாவின் கார் அருகே சென்று மரியாதை நிமித்தமாக பேசினார். பின்னர் சசிகலாவும் காரிலிருந்து இறங்கி அவரிடம் பேசினார். சந்திப்பு பற்றி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த பன்னீர்செல்வம் தாங்கள் இருவரும் அரசியலில் இணைந்து செயல்பட வேண்டும் என தொண்டர்கள் நினைப்பதாக கூறினார். அடுத்தடுத்த சந்திப்புகள் தொடருமா? மக்களவை தேர்தல் களத்தில் ஒன்றாக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தில் ஒருவர்தான் என்றார். திமுகவை தோற்கடிப்பதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபட உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார். அதிமுக, திமுக பங்காளி கட்சிகள் தான் லிமிட்டை கிராஸ் செய்வதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் விஜய் பாஜகவின் பி டீமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் காவக்கரை கூட்ரோடு பகுதியில் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது. இதில் கரகாட்டம், கலை நிகழ்ச்சிகளுடன் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அண்ணாமலையுடன் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் விமர்சனத்துக்கு பதிலளித்தார். பங்காளி கட்சிகள் தான் இன்னைக்கு லிமிட்டை கிராஸ் பண்றாங்க. 2 பங்காளிகள் அவங்களுக்குள்ள சமரசமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த 5 எனக்கு, அடுத்த 5 உனக்கு, இந்த வருஷம் எனக்கு, அடுத்த வருஷம் உனக்கு. இன்னைக்கு பங்காளி கட்சிகளுக்கு கோபம். அதனால யார் லிமிட்டை கிராஸ் பண்றாங்க? உண்மையை பேசணும், லிமிட்டை கிராஸ் பண்றாங்களா? விஜய் பாஜகவின் பி டீமா என்பது தனக்கு தெரியாது எனவும் அண்ணாமலை கூறினார். கழகம் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு பரவலா ஒரு அண்ணா, நாங்க மக்களோட ஏ டீம். இந்திய மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்களோட ஏ டீம் பாரதிய ஜனதா கட்சி. யார் யாருக்கு பி டீம் சி டீம் அதை பத்தி எனக்கு தெரியாதுண்ணா. நாங்க ஏ டீம். மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் எனவும் அண்ணாமலை அழைப்பு விடுத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் NIA சோதனை நடத்தியதன் மூலம் தாங்கள் பாஜகவின் பி டீம் இல்லை என்பது நிரூபணமாகியிருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் வருகையால் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இல்லை என கூறினார். தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதில் என்ன இருக்குது, நீங்கள் அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்கே போனாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வைக்கிற தத்துவம் சரியாக இருக்குன்னா நீங்கள் அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியாக எங்கச்சி கீழே போடுங்க. நான் விஜயோட ரசிகனாக இருப்பேன், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் வாக்கு சொல்ற பிள்ளைகளும் இருக்காங்க. அது கூட குழப்பிக்க வேண்டியது. NIA சோதனையால் தாம் பாஜகவின் பி டீம் என்று திமுகவினரால் பரப்பப்பட்ட வதந்தி பொய்யாகி இருப்பதாகவும் அதற்கு NIAவுக்கு நன்றி என்றும் சீமான் கூறினார். இப்போ துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கதா சொல்லி சொல்றாரு அவரு. அது என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி என் மகன் பூலித்தேவன் விளையாண்ட துப்பாக்கியா என்ன தம்பி நீங்க போய் இந்த காலத்துக்கு. ஆனா இப்ப NIA சோதனை மூலம் பாஜகவோட பி டீம் இல்லை நீங்க அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்பவுமே இல்லை தானே, எப்பவுமே இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், நீங்க கேட்கல. அந்த திமுக தான் அதை பரப்பிடுச்சு. அவர் பி டீம், அவருக்கு ஓட்டா பிஜேபி வந்துடும். NIA சோதனை வெறும் தேர்தல் விளையாட்டு எனவும் சீமான் தெரிவித்தார். சென்னையில் பட்டா இல்லாத இடத்தில் வீடு கட்டி தங்களை ஏமாற்றிவிட்டதாக காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் மாற்று இடத்தில் வீடு வழங்குவதாக அந்நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. பிரபல கட்டுமான நிறுவனமான காசாகிரான் சென்னை OMR சாலை தாளம்பூர் என்ற இடத்தில் காசா ஸ்மார்ட் டவுன் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. 482 வீடுகளுடன் கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்ட இடம் யாருக்கு சொந்தம் என்று சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் இடம் அரசுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. இதனால் காசாகிரான் ஸ்மார்ட் டவுனில் வீடு வாங்கியோர் அதிர்ச்சியடைந்தனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய வீட்டிற்கு மாதந்தோறும் EMI செலுத்தி வரும் நிலையில் சென்னை திருவான்மையூரில் உள்ள காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் மாற்று இடத்தில் வீடு கட்டி தருவதாக கட்டுமான நிறுவனம் உறுதியளித்ததால் அங்கிருந்து கலைந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் எண்டுக்குள்ள டைம் கொடுங்க. எய்தர் நாங்கள் கேட்டது 3 சொல்யூஷன் கேட்டோம். ஸ்டாப் பண்ணி கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி பேங்க் கேரண்டி கொடுங்கன்ட்டு. அவங்க 29ஆம் தேதிக்குள்ள எய்தர் பேங்க் கேரண்டி பற்றி பேசலை. எய்தர் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறோம், வெதர் ப்ராஜெக்டில் தாளம்பூர் ஏரியாலேயே பண்ணி கொடுக்குறோம், இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 29ஆம் தேதிக்குள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்று காசாகிரான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தனர். பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் கட்டாய தேர்வில் இருந்து மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற இருந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கனமழை பாதிப்பு காரணமாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பிரதான தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் இருந்து விலக்களித்து பிரதான தேர்வுக்கு அனுமதி வழங்கக் கோரி மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ் கட்டாய தகுதி தேர்வினை எழுத ஓராண்டாவது அவகாசம் வழங்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஓராண்டுக்கு மேலான நிலையில் அதன் அடிப்படையில் 3 போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடைசி நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஏதேனும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் அது தேர்வு நடைமுறைகளை பாதிக்கும் எனவும் மனுதாரர்களின் கோரிக்கையை அரசுதான் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்துவிட்டனர். மேலும் இந்த மனு மீது மார்ச் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.
சென்னை மாநகரின் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கையின் போது சென்னையில் உள்ள 5 முக்கிய விளையாட்டு அரங்கங்களில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புகளை செயல்படுத்திடும் வகையில் முதலமைச்சரின் உத்தரவின் பெயரில் எழும்பூரில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தை 11 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்திட நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நேரு விளையாட்டு அரங்கத்தின் தரத்தினை உயர்த்த 5 கோடியே 71 லட்சம் ரூபாயும், நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை மேம்படுத்த 2 கோடியே 35 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி நீச்சல் குளம் வளாகம் 4 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கம் 88 லட்சம் ரூபாயிலும் என 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய விளையாட்டுத்துறையின் தலைமையகமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட முனைந்திடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உயர்ந்த நோக்கத்திற்கான ஒரு சீரிய சான்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் கடைசி படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் விஜய் தற்போது நடித்து வருகிறார். பிரசாந்த், பிரபுதேவா என ஏராளமான நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றனர். இதனிடையே தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு படத்தில் மட்டும் இனி நடிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். சினிமாவிலிருந்து விலக உள்ளதாக வெளியான அறிவிப்பால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ள நிலையில் அவரது கடைசி படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்வியும் இருந்து வருகிறது. இந்நிலையில் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு உள்ளிட்ட படங்களை இயக்கிய ஹெச் வினோத் விஜய்க்கு கதை சொல்லியிருப்பதாகவும், அப்படமே அவரது கடைசி படமாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசனுக்கு வினோத் ஏற்கனவே அரசியல் கதை ஒன்றை கூறி அது கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே அந்த கதையில்தான் விஜய் நடிக்க உள்ளாரா அல்லது வேறு கதையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து குந்துக்கால் கடல் பகுதி வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையின் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. அந்த நபரை சோதனை செய்தபோது 4.25 கிலோ கடத்தல் தங்கத்தை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்ததுடன் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.